ஜோதிடம் சார்ந்த பல வித்தியாசமான பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கோவை பண்டித் விஜய் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சமுதாயத்துல நிறைய பேருக்கு குழந்தையின்மைங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்குது. சில பேருக்கு குழந்தை இல்லை, அதுக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு குழந்தை இருக்கா, ஆனா கொஞ்ச நாளே அது அழிஞ்சிடுது. இன்னும் சில பேருக்கு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லாம போயிடுது. இந்த குழந்தை விஷயத்துல எந்த கிரகம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது? அம்மா, பொதுவா நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கேட்டீங்க. குழந்தை உருவாகுதல், உருவானதுக்கு அப்புறம் அழியுதல் அப்படின்னு. இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அஸ்ட்ராலஜில. பொதுவா உருவாகுதல் அப்படின்னாலே சூரியன் தான். சூரியன் இல்லாமல் எதுவும் இல்லை. சூரியங்கிறது உயிர் அணு அப்படிங்கிறது. சுக்கிரன் அது அதனுடைய தன்மை மாறி, அதுதான் செமன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உயிர் சக்தி அப்படின்னு பேரு. அப்போ ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் 2 இணைஞ்சிருக்கு ஒரு ஜாதத்துல. இது அசுரர்களின் தலைவன், இவர் தேவர்களின் தலைவன். இந்த சுக்கிரன் அசுரர்களின் தலைவன், குரு தேவர்களின் தலைவன். இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் ஒரு ஜாதத்துல 2 ஒண்ணா இருக்கு. லக்னாதிபதி கெட்டு போனாரு. இது ஒரு ஆணோட ஜாதகம். அப்போ குழந்தை இல்லைன்னு வர்றாங்க. பழி யார் மேல போடுறாங்க? அவங்க மருமக மேல போடுறாங்க. பொருத்தம் போடும் போதே கல்யாணமாகி உடனே குழந்தை வரணும். அப்போ பக்கத்து வீட்டு குழந்தைய தாம்மா தூக்கிட்டு வரணும். என்ன நான் கல்யாணம் பண்ணி உடனே எப்படி குழந்தை வரும்? பிறகு 1 வருஷமாவது ஆகும். அப்போ அந்த திருமண பாவகம்னு ஒன்று இருக்கு, திருமணத்துக்கான காரக கிரகம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு தான் அந்த குழந்தை பேர்லாம் உடனே உண்டாகிறதா இல்லையான்னு. அப்போ இந்த ஜாதகத்தில் குழந்தை பேர் இல்லை, இவங்க மருமகளை குறை சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மலட்டுத்தன்மை இருக்கு அப்படின்னு. முதல்ல ஆணுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் பெண்ணுக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த பொண்ணை மட்டும் டெஸ்ட் பண்ணுறது, இவரை கூட்டு போய் செக் பண்ணுறது இல்லை. நாங்கள் வாங்கி பார்த்துட்டு, சார் உங்கள் ஜாதகத்தில் உயிரினு இருக்காது, செத்து கிடக்கும், நீ வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார், நான் அதெல்லாம் பாடி பில்ட்டு தான் இருக்குது. பாடி பில்ட்டுலாம் விட்டுருங்க, கிரகருக்கு சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. குறிச்சுக்குறை நினைஞ்சு லக்னாதிபதி கெட்டு போனால் உயிரினு இருக்காது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உயிரினவே இல்லை. இவருக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க? உயிரினவே இல்லை அவர் ஜாதத்தில், கவுண்டே இல்லைங்கிறாங்க. அப்போ ஏதாவது அந்த தத்து வாங்கி, அதாவது உயிரணு தானம் வாங்கி தான் குழந்தை உண்டாக்க முடியும். ஏமா இந்த பிளானட்டு தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்குமா. இந்த பிளானட்டு சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகமும் தன்னுடைய குணத்தை மாற்றுகிறது. சூரியனை தவிர எல்லா கிரகமும் தன்னுடைய கேரக்டரை மாற்றுது. அப்போ இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் பேபிலாம் இருந்துச்சா? அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. உலகத்தின் முதல் டெஸ்ட் பேபி எங்கே? யூஎஸ்ல எங்கேயாவது சொல்லுவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. யாராவது தத்தெடுத்து வளர்ப்பாங்க. இப்போ வேறு கலாச்சாரம், வேறு மொழி, யார் தானம் கொடுத்தது கூட தெரியாது. உண்டா இல்லையா சொல்லுங்க. ஒருத்தவங்க ஒரு விவிஐபி, அவங்க ஜாதகத்தில் நான் வாங்கி கேட்குறேன், எனக்கு முதல்ல தோணலை இது தானம் வாங்கி குழந்தை உண்டானதுன்னு. அதுவும் தத்துப்புத்திர யோகம் தான். 5, 8, 10, 8 காம்பினேஷன் இருக்குது. இதில் யார் தத்தெடுத்தது அப்படின்னு. சார், நாங்கள் உயிரினு தானம் வாங்கி இந்த குழந்தைய உண்டாக்கணும். எனக்கே ஷாக் ஆச்சு. என்னடா அது ஆச்சரியமாக இருக்கு. ஸோ அப்போ அந்த கேரக்டரும் அந்த பாவகம் எல்லாமே மாறுது. ஒரு காலத்தில் தத்தெடுத்த தாயி இன்னைக்கு போய் என்ன பண்ணுறாங்க? சினை முட்டை தானம் வாங்குறாங்க, உயிரினு தானம் வாங்குறாங்க. இதுவும் தானம் தானே? யாருன்னே தெரியாது, முன்பின் அறிவும் இல்லாதவங்க யாராவது உயிரினு தானம் கொடுத்து அதை சினை முட்டையோட இணைச்சி டெஸ்ட் பேபின்னு உருவாக்குறாங்க. சொல்லியே தானே பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் என்ன தத்துப்புத்திர யோகம்னு சொன்னோம். செட்டிநாடு செம்மையில தான் குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது உறவுகள் தத்தெடுத்து கொண்டு வந்து வளர்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அந்த குழந்தைய பற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வளர்ப்பாங்க. இல்லை உறவுகளை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அல்லது எங்கேயா கவர்மெண்ட்டோட அங்கீகாரத்தோட அனாத ஆசிரமங்கள்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வளர்ப்பாங்க. இப்போ என்ன ஆகுது? உயிரினவே தானம். அப்போ கிரகம் கேரக்டர் மாற்றிருச்சா? கிரகம் கேரக்டர் மாற்றிருச்சா? இப்போ என்ன பண்ணுறாங்க? முன்பின் யாருனே தெரியாது, அவங்ககிட்ட போய் தானம் வாங்குறாங்க. தானம் வாங்கி குழந்தை உண்டாக்குறாங்க. கேரக்டர் மாற்றுது. அப்போ இவங்க ஜாதகத்தில் உயிரணுவே இல்லை. பாருங்க, இது தானம் வாங்கி தான் பண்ணணும், அல்லது தத்து எடுத்துக்கோங்க. சார், தானம் வாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, தத்து எடுத்துக்கிறோம்ட்டாங்க. சரி, எடுத்துக்கோங்க. உங்கள் ஒய்ஃபை குறை சொல்லாதீங்க, ஏமா உங்கள் மருமகளை குறை சொல்லாதீங்க. அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது ஜாதகம். அவங்க டாக்டர்லாம் போகும்போது ஏங்க சரியாக தாங்க இருக்குன்னு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு சரியாக இருக்குன்றாங்க. இவரை டெஸ்ட்டு கூப்பிட்டு வரலம்மா. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உயிரணு கவுண்ட் இல்லை அப்படின்னு வருது. இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸையே உருவாக்குறதுக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு.
ஸ்டெம் செல்ஸ் இருக்குல்லம்மா, ம். நம்ம அம்மாவோட தொப்புள் கொடியிலான ஸ்டெம் செல்ஸ் அதை பாதுகாக்கிறதுக்கு லேப்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஏது லேபு? என்ன பண்ணாங்க, அந்த அந்த தொப்புள் கொடி எடுத்து தாயத்தில் அடைச்சு போட்டுக்குவாங்க. ஆமா. ஒரு கட்டத்துல மருந்து வேலை செய்யலைங்கும் போது அதை எடுத்து மருந்துல கொடுத்து கொடுப்பாங்கன்னு ஒரு நாலேஜ் தான். இது கேள்வி ஞானம் தான். நம்ம பார்க்கல, அது பார்க்கல. அப்ப அந்த அது பாதுகாத்தாங்க. இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸே மருந்தாக வந்து விட்டது. பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் மருந்தா வந்துருச்சு. ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க ஸ்டெம் செல்ஸை. ஒரு உறுப்பு கெட்டு போச்சு, இப்போ சுகர் வந்து காலை விரல் எடுக்கணும், அந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை ஃபுட்டா கொடுத்து அதை ரெடி பண்றதுக்குலாம் இப்போ வந்தாச்சு. விஞ்ஞானம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா அதுவும் இந்த இயற்கையில இருந்து எடுத்தது தான். அப்போ குழந்தை பேருக்கு வந்து ஆணுக்கும் பார்க்கணும், பெண்ணுக்கும் பார்க்கணும். அப்ப அந்த ஜாதகத்துல குறிச்சுக்குரன் 2 பேரும் இணைந்து, தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து, லக்னாதிபதி கெட்டு போனதால் உயிரணு இல்லை. நில் பேலன்ஸ் வந்துருச்சு, அவ்வளவுதான். செக் பண்ணி பார்த்தா இல்லை. அதே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சுக்கிரனும் சந்திரனும் காம்பினேஷன்ல இருக்கு. சந்திரன் நீர்த்தன்மை, சுக்கிரன் வந்து செமன், ஆங்கிலத்துல செமன், விந்தணுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு நீர்த்து போன செமன். அது கெட்டிப்படுத்தக்கூடிய கலை தான் வேதாத்திரி மகரிஷியினுடைய காயகல்ப பயிற்சி. அது கெட்டியா இருந்தால் தான் உயிரணு உற்பத்தி ஆகும். நீர்த்து போனது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அது அந்த குழந்தை பிறக்காது. அப்போ அதை கெட்டித்தன்மை பண்றதுக்குன்னே சித்தால இருக்கு, ஹோமியோபதியில் இருக்கு, அலோபதியில் இருக்கு, எல்லாத்துலேயும் மருந்து இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு வேதாத்திரி மகரிஷியினுடைய காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது சந்திரன் தான் காயம், சந்திரன் தான் காயம். இந்த உடல் அழியாமல் இருப்பதற்கு கல்ப பயிற்சி, காயகல்ப பயிற்சி செஞ்சு இந்த மருந்து எடுத்துக்கும் போது கெட்டித்தன்மை ஆகும். எந்த பிளானட்ல சிக்கி இருக்குங்கிறத பார்த்தானே முடிவு பண்ண முடியும். சரியா? இப்படிலாம் சொல்லி அனுபவம். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு என்ன பண்றாங்க, நாங்க டெஸ்ட் பேபிக்கே போய்க்கிறோங்க, தானம் வாங்கியே பார்த்துக்கிறோம். ஒரு அம்மா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அங்க சூரியன் செவ்வாய் பாதிப்புல இருக்கு, புதனும் பாதிப்புல இருக்கு. அப்ப அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி பாதிப்பு இருக்கு. அப்போ அந்த சினை முட்டையை தானம் வாங்கி குழந்தை பெற்றிருக்காங்க, அதுவும் தானம் தான். சில பேர்ல என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து தன் குழந்தையே கை குழந்தையா இருக்கும்போதே தத்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்க. உடவு ஜாதகம் பார்க்கும்போது தத்து புத்திர யோகம் மாதிரி காட்டுதுங்க அப்படின்னு. கரெக்டு சார், இந்த குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்த்தோம். ஆனால் பாருங்க, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சு இப்போ வளர்க்குறவங்களுடைய தாய் தகப்பனார் பேர் கரெக்டாக வருது. இப்போ வளர்க்குறவங்களுடைய தாய் தகப்பனார் பேர் கரெக்டாக வருது. உங்க ஊர் தான், சீர்காழி தான், உங்க ஊருக்காரங்க தான். நீங்க சீர்காழியம்மா? உங்க ஊருக்காரங்க தான், இருக்கிற சென்னையில் இருக்காங்க சார். அவங்க ஜாதகத்துல முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு, இந்த குழந்தை இவங்க கிட்ட வளரணும் இருக்கு, இந்த குழந்தை உங்ககிட்ட வளர்ந்து இருக்கு, இந்த பேர் கரெக்டா இருக்கு. இது யாரோட குழந்தையா இருக்கும்? அவங்க அந்த கம்யூனிட்டியை தெரிஞ்சுக்கிறக்கா சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்கன்ட்டு எடுத்துட்டே வளர்க்குறீங்க. இப்போ 10 வயசு ஆச்சு அந்த பிள்ளைக்கு, 10 வயசு ஆச்சு. உங்ககிட்ட பாசமா இருக்குல்ல, நல்லா இருக்கு இல்லை, அதனுடைய பிறப்பின் பூர்வீகம் தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். பிறப்பினுடைய பூர்வீகம் தெரிஞ்சு கொள்ளணும்னு. அப்போதைக்கு தத்தெடுத்தீங்கன்ட்டு நான். எடுத்துட்டே வளர்க்குறீங்க, அது பூர்வீகம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க பேரண்ட்ஸ் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு வேண்டாம். அது சொல்றதுக்கு நான் வரல. தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. நல்லா இருக்கா சார், அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு இது ஒன்றே போதும் சார். அந்த குழந்தையினுடைய பேரை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா பேர் இந்த பேரா இந்த பேரா, இது தத்து வந்த குழந்தை மாதிரி இருக்கு சார். கரெக்டு சார், தத்தெடுத்தோம் சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ட்வின்ஸ் இருக்கா அதெல்லாம் கேட்கலாம். உங்கள் ட்வின்ஸ் இருக்கா, விரல் பாதிக்கப்பட்டிருக்கா, எல்லாமே கேட்கலாம். கேட்க முடியாத இல்லை, இப்போதான் விஷயம். சரிங்களாம்மா? சரி, நீங்கள் இப்போ சொன்னீங்க குழந்தைக்கு இந்தந்த கிரகணங்கள்லாம் கரெக்டாக இருக்கட்டும். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தை வச்சு தான் இதை சொல்ல முடியுமா, இல்லை இந்தந்த ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஆண்களுக்குனா இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரம், பெண்களுக்குனா இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரத்துக்கு குழந்தை பிறப்புல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியுங்களா? பொதுவாக சொல்லலாம் தான். சிம்ம லக்கணம் புத்திரதோஷம், மீன லக்கணம் தனுசு லக்கணம் புத்திரதோஷம், கும்ப லக்கணம் புத்திரதோஷம், இப்படிலாம் இருக்கு. இந்த லக்கணங்கள்லாம் புத்திரதோஷ லக்கணங்கள்னு பேர். நீங்கள் தனுசு லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க, எப்போ பார்த்தாலும் குழந்தைய பற்றி தான் பேசுவாங்க. உருப்பிடுவானா, தேரமாட்டான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். கும்ப லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க, இதை பற்றி தான் பேசுவாங்க. எங்கள் அப்பா கும்ப லக்கணம் கடகராசி, என்னை பற்றி தான் கவலை அவருக்கு அதிகம். ஏன்னா 5 கூடையவனே 8 கூடையவன், 5 கூடையவனே 8 கூடையவன். கன்னியும் புத்திரதோஷ வீடு தான், கன்னிக்கு 5 கூடையவனே 6 கூடையவன், மிதுனத்துக்கு 5 கூடையவனே 12 கூடையவன்.
இதுகெல்லாம் குழந்தையை பற்றிய கவலை, குழந்தையை பற்றிய கேள்வி இல்லாமல் போகாது. ஒரு பிரபல ஜோதிடர் அவரு. அவர் பையன் வந்து அவர் பையனை பற்றி தான் அவர் கவலைய. எப்போ பார்த்தாலும் பையனை பற்றி தான் சொல்லுவார். வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், நான் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும், நான் இல்லைன்னா என்ன பண்ணுவான். இவர் நிறைய தேவைக்கு எதுவுமே சம்பாதிச்சு வச்சிட்டாரு. இருந்தாலும் பையனை பற்றிய கவலை. பிரபல ஜோதிடர் தான் அவர். இந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி விருச்சிகம் வந்து 5ஆம் அதிபதிக்கும் குருவுக்கும் நல்ல வீடு அல்ல. 5ஆம் அதிபதிக்கும் குருவுக்கும் விருச்சிகம் நல்ல வீடு அல்ல. அப்படி இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டு. புத்திர தோஷம்னா நம்ம ஆண் வாரிசு இல்லாட்டியும் புத்திர தோஷம் தான். ஆண் வாரிசு இல்லாட்டியும் புத்திர தோஷம் தான். எனக்கு ஆண் வாரிசே இல்லைங்க சொல்றாங்களா இல்லையா? கர்மஜெய ஆண் வாரிசு இல்லையே. ஒருத்தர் 55 வயசுல ஆண் வாரிசு இருக்குமான்னு கேட்கிறாரு ஒருத்தர். கலியுகத்துல அவர் ஆண் வாரிசு தேடியே ஒவ்வொரு ஜோசியரா பாக்குறாரு. சார் உங்களுக்கு இல்ல, பேசாம இதோட நிப்பாட்டிக்கங்க, நீ சோதனை பார்க்கணும் அவசியம் இல்லை, வேணா ஆம்பளை பையனை ஒரு 20 வயசு பையனை போய் கூட்டு வாங்க வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்படிலாம் இருக்கு. ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது, இந்த ராசி இந்த நட்சத்திரம் இப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா காரணமும் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து வளர்க்குறாங்க. அந்த பையனோட ராசி நட்சத்திரம் வந்து இப்போ வளர்க்குற அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடிய, இந்த பையனுடைய யோகம் வந்து இந்த பையனுக்கு இவங்க அப்பா அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா? இப்போ தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பசங்களுடைய ராசி நட்சத்திரம் வந்து அப்பா அம்மாவை, வளர்ப்பு அப்பா அம்மாவை பாதிக்கக்கூடியது இருக்கா? முதல்ல தத்தெடுக்கிறது அது அந்த குழந்தை யாருன்னு தெரிஞ்சா தானே நீங்க ராசி நட்சத்திரத்தை எடுத்துக்குவீங்க. உங்க ஜாதகத்துல 5-8 காம்பினேஷன் இருந்து, ஒருத்தருடைய ஜாதகத்துல 5-8 காம்பினேஷன் இருந்து, அதற்கப்புறம் வளர்ச்சிக்கான கிரகங்கள் இருந்தா தத்தெடுத்துக்கு அப்புறம் டெவலப் ஆவாங்க. அதுக்கு அங்கிட்டு வளர்ச்சிக்கான கிரகம் இல்லைன்னா மைனஸ் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். எல்லாராலையும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு ஜாதகத்துல 7 கட்டம் தள்ளி பூரா சுபக்கிரகம், இவர் ஜாதகத்துல 7 கட்டம் தள்ளி சுபக்கிரகம் இருக்கு. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா டெவலப் ஆகும். அவ்வளவுதான் மேட்ரு. பெண் ஜாதகத்துல 7 கட்டம் தள்ளி பூரா விளங்காத கிரகம், அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல 7 கட்டம் தள்ளி விளங்காத கிரகம், ரெண்டும் சேர்ந்து என்ன ஆக போகுது? ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ 7 கட்டம் தள்ளி சுபக்கிரகம் இருக்கணும். ரெண்டு இணை சேர்க்கும் பொழுது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அங்கே 7 கட்டம் தள்ளி சுபக்கிரகம் இருக்கணும். இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நல்லா இல்லைன்னா கஷ்டம். 2 பேருக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப பிளஸ், டாப்பு. 7 கட்டம் தள்ளி வரிசையா சுபக்கிரகம், இவங்களுக்கு 7 கட்டம் தள்ளி வரிசையா சுபக்கிரகம், 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா பெரிய லெவலுக்கு போயிடும். நிறைய விஷயம் இருக்குமா. ஜோதிடம் 1 2 இல்லை, ஏகப்பட்ட ரூட் இருக்கு, ஏகப்பட்ட வழி இருக்கு. சரியா? இது வரைக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய பதில்கள் சொல்லிட்டு வந்தீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.